வணக்கம். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வடுகபாளையம் பொன்மலை நகர் பகுதியைச் சேர்ந்தவர் கண்ணன். இவரது மகள் அஸ்விதா. இவர் கோவையில் உள்ள தனியார் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இவரது குடும்பத்தாரும் பொள்ளாச்சியில் தனியார் பைனான்ஸ் கம்பெனியில் பணிபுரிந்து வரும் பிரவீன் குடும்பத்தாரும் கடந்த 5 வருடங்களுக்கு முன்பாக ஒன்றாக வடுகபாளையம் செல்லமுத்து நகரில் குடியிருந்துள்ளனர். தற்போது ஓராண்டுக்கு முன்பு பிரவீன் குடும்பத்தார் பொள்ளாச்சி உடுமலை ரோடு அருகில் குடிபெயர்ந்துள்ளனர். இந்நிலையில் பிரவீன் கல்லூரி மாணவி அஸ்விதாவுக்கும் பள்ளியில் படிக்கும் போது இருவரும் காதலித்துள்ளனர். தற்போது அஸ்விதா மலுமிச்சம்பட்டியில் தனியார் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கும் போது தனது மாணவர்களுடன் இருக்கும் புகைப்படத்தை முகநூலில் பதிவு செய்துள்ளார். இது பிரவீனுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் கல்லூரி மாணவிக்கும் பிரவீனுக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று மதியம் மாணவி அஸ்விதா இருக்கும் வீட்டிற்கு யாரும் இல்லாத நேரத்தில் சென்று பிரவீன் மாணவி அஸ்விதாவை சரமாரியாக கத்தியால் குத்தியுள்ளதாகவும் பின்னர் அங்கிருந்து அவர் தலைமறையாகியுள்ளார். மாணவி அஸ்விதா அக்கம் பக்கத்தினர் மீட்டு பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அஸ்விதா உடலை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அஸ்விதா ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். மாணவியின் உடல் தற்போது பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த கொலை குறித்து சம்பவ இடத்துக்கு பொள்ளாச்சி ஏஎஸ்பி சிர்சி சிங் விரைந்து சென்று சம்பவம் குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகிறார். இந்நிலையில் நீதிமன்ற ஊழியர் பிரவீன் தற்போது பொள்ளாச்சி மேற்கு காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். அவரிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த கொலை வழக்கு பொள்ளாச்சி தாலுகா காவல் நிலையம் என்பதால் தற்போது பிரவீனை போலீசார் பொள்ளாச்சி தாலுகா போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து செல்கின்றனர். பட்டப்பகலில் பொள்ளாச்சியில் கல்லூரி மாணவி கத்தியால் குத்தி கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள்.